கொடுத்ததுக்காக நீ வாழுங்க. அல்லேலூயா. எனக்காக ஒருவர் உயிரை கொடுத்தாரியா? யார் அவர்? எப்படிப்பட்ட நாம எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு புத்தகம் வாசிங்க. 1 தீமோத்தேயுல இருந்து பாருங்க நம்ம எப்படிப்பட்ட ஆள். பவுல் சொல்றார், பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்றார் 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இல்ல நான் நினைக்கிறேன், நான் 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுவா இல்ல 1 தீமோத்தேயு தானே? ஆமாமா, இல்ல கரெக்ட். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 இல்ல 15ஆம் வசனம். அப்படி இருந்தோம் தெரிந்து புத்தியுள்ளோடு இல்லையா? 1 தீமோத்தேயு 1:15 வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மை, உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவருடைய பிரதான பாவி நான். அப்ப சொல்றாரு, நான் தான் பிரதான பாவி. இயேசு கிறிஸ்து பவுல் சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட பாவி, ரொம்ப முக்கியமான ஆளியா, நான் பாவத்திலையும் பாவம், அவ்வளவு பாவி. அப்போ இங்க சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் என்ன செய்ய, எப்படி இருக்கணுமா? இப்படி இருக்குன்னு ஆரம்பிச்சிடலாங்க. அங்க ஆரம்பிச்சிருக்குல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் ஆமா இப்படி அங்க ஆரம்பிச்சதுல. அப்ப என்னன்னா நம்ம பிழைத்திருக்கிறது யாருக்காக பிழைத்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறோம். ஏன் இயேசுவுக்கு பிழைத்திருக்கணும்? அவரின் பாவத்தை மன்னித்து எனக்காக மரித்தார். நான் இப்ப என்ன செய்திருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறது அவனுக்கு. அப்பதான் பவுல் கொரிந்திய சபைக்கும் தீமோத்தேயும் இவரோடு கூட ஊழியம் செய்கிறார். இந்த கொரிந்து பட்டணத்துல அவர்தான் ஊழியம் செஞ்சிருக்கிறார். அப்ப அவர் சொல்லும் போது, தீமோத்தேயுக்கு புத்தி சொல்லும் போது எழுதுறாரு இந்த வசனத்தை. எழுதும் போது சொல்றார், பிரதான பாவி நான் தான்ப்பா. எப்படிப்பட்டாலு? அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டதான மக்கள், மீட்கப்பட்டதான தேவ ஜனமானது நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க புரிந்து கொள்ளணும். நீங்க யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பின்மாற்றத்துக்கு போக மாட்டீங்க, சண்டைக்கு போக மாட்டீங்க, குழப்பத்துக்கு போக மாட்டீங்க, விக்கிரகத்துக்கு போக மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு குறித்திருக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்க உணர்வீங்க. அப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க என்று சொன்னால், நாம் இரக்கத்தின் மக்களாக, கிருபையை சார்ந்த மக்களாக, நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர்களாக, இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தாராய் கர்த்தர் உங்களை எண்ணி வைத்திருக்கிறார். இதைத்தான் 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க அப்படியே தொடர்ந்து படிச்சீங்கன்னா இந்த வாக்கியம் எல்லாம் அது உள்ள வரும். ஆமென். இப்ப நான் அப்ப இப்படி இருக்க என்று சொல்லுகிற வார்த்தை, இப்படி இருக்க சகோதரரே நீங்க என்ன செய்றீங்க? புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. இப்ப எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? புதுசா இருக்கிறீங்க. அப்ப பழசு அப்ப பழசு என்னது, புதுசு என்னது? இப்ப சொல்லுங்க பாப்போம். பழசு எது? பழசுலாம் எது? பழசு எது? சண்டை, சச்சரவு, பிரச்சனை. அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? அது என்ன பழசு எதுன்னு பார்க்கலாமா? பழசை பத்தி பாருங்க. 6ஆம் அதிகாரத்துக்கு, இது 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. 13ஆம் வசனத்தை படிங்க. ஆதலால் அதற்கு பதிலாக நீங்கள் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்கன்னு சொல்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? நீங்கள் சந்தோஷமாயிருங்க, மறுபடியும் சந்தோஷம் சொல்றாங்க. நீங்க என்ன செய்யுங்க? சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லிருக்கிற வசனம் இருக்கு பாருங்க. அந்த வசனத்தை இவர் என்ன சொல்ற, பவுல் என்ன சொல்றாரு? பூரிப்பாயிருங்க. நீங்க எப்படி இருங்க? பூரிப்பாயிருங்க அப்படிங்கிற. அப்ப பூரிப்பாயிருக்குன்னா, பூரிப்புனா எதை நீங்க பூரிப்புன்னு சொல்லுவீங்க? எதை நீங்க பூரிப்புன்னு சொல்லுவீங்க? பூரிப்பை எதுமா? பழைய காலத்துல ரொம்ப பூரிப்பா இருக்க மாதிரி அவன் அப்படின்னு கிண்டலுக்கு சொல்லி போவீங்களே, அவனுக்கு என்ன, அவன் பூரிப்பு அப்படி பேசிட்டு போறா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? கிராமத்து ஸ்டைல தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான் சொல்றேன். சொல்லுவாங்கல்ல, இப்ப பூரிப்புனா என்னன்னா ரொம்ப சந்தோஷம், அளவிட முடியாத சந்தோஷம். அவன் ரொம்ப அப்படியே பூரிச்சு இருக்கிறா அப்படின்றதுக்கு அந்த மாதிரி பூரிப்பு என்று சொல்ற வார்த்தை அதுதான். அப்ப
அப்படியானால் கர்த்தர் நம்மை எப்படி வைத்திருக்கிறாராம்? பூரிப்பாய். எப்படி வச்சிருக்காரு? பூரிப்பாய். பூரிப்பாய் வைத்திருக்கிறார். அதான் அவர் சொல்றார். திரும்ப படிக்கிற வசனத்தை. ஆதலால் அதற்கு பதிலாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல. பிள்ளைக்கு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன், நீங்க பூரிப்பாய் இருங்கப்பா, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அடுத்த வசனத்துல சொல்றாரு, அந்நிய அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்கள். இப்ப என்ன சொல்றாரு? அந்நிய நுகத்துல. அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்கள். அப்ப புதிய வாழ்க்கை எது? அந்நிய நுகத்தோட என்ன செய்யக்கூடாது பாருங்க. இன்னைக்கு நிறைய நாங்க வரும்போது நான் பேசிக்கிறேன். நான் வந்து பேசுறதுனா இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் நான் பேசுறேன். இதான் எனக்கு பிரசங்கமே அப்படித்தான். அதனால இப்ப நடக்கிற விஷயத்த பேசுறேன். நிறைய கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட்? குடும்பத்துல இருந்து பிரச்சனை கம்ப்ளைண்ட் வருது. என்ன சொல்லலாம்? என் வீட்டுக்காரர் சரியில்லை சார், என் புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருது. சரி, என்ன ஏதுன்னு உள்ள போய் கூந்து பார்த்தா ஒண்ணு ரட்சிக்கப்படாத பொண்ணா இருக்கும், இல்ல ரட்சிக்கப்படாத மாப்பிளையா இருக்கும். எப்படி அவனுக்கு ஆச்சு? வேலை செய்யற இடத்துல, ட்ரெயின்ல போக்குவரத்துல, ட்ரெயின்ல போக்குவரத்துல பஸ்ல ஏறி இறங்கும் போது எனக்கு தெரியல, கண்டுபிடிக்கலாம் தான். பஸ்ல ஏறி இறங்கும் போது ஒரே பஸ்ல போயிட்டு வந்தாங்களா, மற்றொருத்தர் பார்த்தாங்களா, லவ் பண்ணாங்கன்னா கல்யாணம், அது ஒண்ணு இருக்குது. இப்படிலாம் இருக்கு. இப்படி போயிட்டு இருக்குதுல்ல, ஒண்ணு இப்படி போயிட்டு இருக்கு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க காதல் பண்ணுங்க, தப்பு கிடையாது, சபைக்குள்ள பண்ணுங்க, அவர் விசுவாசிக்கணும். ஒண்ணு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா சொல்லணும் பெரியவங்ககிட்ட, இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை பிடிச்சிருக்குது, நீங்க என்ன செய்யும்? அப்ப நாங்க பேசுவோம், விசாரிப்போம். அது ஒத்து வந்தா ஒத்துவரும் போவாங்க. ஆமே, புரியுதா உங்களுக்கு? ஆமா, காதல் கத்திரிக்காய் எங்க இருக்க கூடாது, எங்க இருக்க கூடாது. ஆமா, அது வந்து ஒரு நாள் வச்சுக்கிட்டு வேண்டாம். இப்ப இது வரும், இங்க வரும் விஷயத்துக்கு இங்க என்ன சொல்லிருக்கீங்க தெளிவா சொல்றாரு. இந்த பழைய வாழ்க்கை விஷயத்தை பத்தி தான் இங்க சொல்றாரு. பழைய விஷயத்தை சொல்லுகிறார். அப்ப பழைய விஷயத்துல நீங்க என்னன்னா அந்நிய நுகத்தோட என்ன செய்யாதீங்க, இணைக்கப்படாதுங்க. ரொம்ப பெற்றோருக்கு ரொம்ப பாவம், பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்காது, பையனுக்கு மாப்பிள்ளையே செய்ய மாட்டான், பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காத மாதிரியும், பையனுக்கு பொண்ணே கிடைக்காத மாதிரியும். என்ன பண்றது சார்? எங்க சொந்தத்துல பொண்ணு இல்ல, எங்க சொந்தத்துல பொண்ணு இல்ல, மாப்பிள்ளை இல்ல, சரி எதை பண்றது பண்ணிட்டோம் அப்படின்னு செலவு பண்ணி பண்ணுவாங்க. இப்ப சமீபத்துல ஊர்ல ஈரோடு மாவட்டம் தான் திருப்பூர்ல நடந்த ஒரு கல்யாணத்துல 300 பவுன் நகை போட்டு கொடுத்தா. நகைக்கு குறைவா, சொத்துக்கு குறைவா, அந்த பொண்ணுக்கு அழகுக்கு என்ன குறைவா? நல்ல பொண்ணு நந்தியா குறமா? நல்ல பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்ல? அப்ப என்ன அந்நிய நுகத்தோட நம்ம என்ன செய்யக்கூடாது? இன்னும் சொல்ல போனா அதிகமா சொன்னா கத்தோலிக்கன் ஒருவனும் பெந்தகோஸ்தேக்காரன் கல்யாணம் பண்ண மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? பெந்தகோஸ்தேக்காரன் சரி, கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர்கள் ஒரு பெந்தகோஸ்தாரன் என்ன செய்யாது? கல்யாணம் பண்ணாது. அப்ப அவன் இதுல எவ்வளவு உறுதியா இருக்கும் போது பெந்தகோஸ்தேக்காரன் போட்டியா அப்படின்னு இல்ல? அப்ப அந்நிய நுகத்தோட நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைக்கப்படாது. அப்புறம் என்னது? அப்ப ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த ஒரு விஷயம் இருக்குது சொல்ல வரேன். ஏன்னா இந்த ஆடி மாசத்துல வந்து ஆடி மாசத்தாவே நம்ம வந்து அப்படியே வாங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் எது? ஆமா, அப்போ அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் என்ன இல்ல, ஷேரே கிடையாது, முடிஞ்சு போச்சு. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆமென். அப்ப இப்ப எப்படி இருக்கிறீங்க நீங்க? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க சொல்றாரு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அந்த சொல்லி அதுக்கு முந்தின பகுதியில பாருங்க. அதாவது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி. அவர்கள் என் ஜனம். நீங்க யாருடைய ஜனம்? யாருடைய ஜனம்? யாருடைய ஜனம்? யாருடைய ஜனம் கேட்டேன். பொன்னேரியில நீங்க யாருடைய ஜனம்? ஆமா. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நான் இந்த ஏரியாவுல குடியிருக்கிறேன் சார், உண்மைதான்.
இந்த தெருவுல குடியிருக்கிறேன் உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனா நீ யாருக்குள்ள, யார் பக்கம்? நீ தெய்வம். ஆமென். நீ தெருவுல வேற வழி இல்லை, இவங்க குடியிருந்தா ஆகணும். வீட்டை காலி பண்ணிட்டா போக முடியும் முடியாது. ஆனா இருக்கிற இடத்துல நீங்க யாரா வாழ்ந்து காட்டணும்? தேவ ஜனமாய் வாழ்ந்து காட்டணும். ஆமென். சரி, யாரெல்லாம் ஆடிக்கு காசு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது, கொடுத்தீங்கன்னு தெரியல. கொடுத்துருந்தீங்க அவ்வளவுதான், தொலைச்சிட்டேன். நீங்க எனக்கு இன்னும் வரல. ஆடி மாசம் 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க யாருக்கும். எனக்கு 6000 ரூபாய் நான் கேட்டிருந்தேன். இன்னும் எனக்கு வந்து சேர்ல காசு இல்லையா? பாருங்க, நான் முன்கூட்டியே ஒப்பந்தம் பண்ணிருக்கேன், சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கேன். இன்னொரு ஆள் எனக்கு காணுங்க, இன்னொருத்தர் காணுங்க, வரலையா? அவங்க யாரு? வரல. அவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியுங்க. நாங்க ஒப்பந்தம் பண்ணாலும் தெரியுங்க. 3000 ரூபாய் கொடுப்பாங்க, நான் கேட்டேன் எனக்கு 3000 வாங்கி கொடுக்குறேன். 6000 எனக்கு கொடுத்தா 3000 வாங்கி கொடுப்பியா? நீங்க கடன் வாங்கி கொடுத்துட்ட பிறகு கடன் நினைச்சு முடியாது திரும்ப. எனக்கு எங்கேயா காசு இருக்குன்னு சொல்லல. நான் உங்களுக்கு ஃப்ரீயா விட்டதான காசு கொடுக்குறேன். எனக்கு காசு கேட்காதனால காசை நீங்க கொடுக்குறீங்க. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்ற வார்த்தைக்கு நான் உங்கள்கிட்ட காசை கறந்துகிட்டே இருந்தா உங்களுக்கு என்ன இருக்கும்? எப்பவுமே எப்படி இருப்பீங்க? கடன்காரனாவே இருப்பீங்க. நீங்க கடன்காரனா இருந்தா நீங்க எப்படி காசு வெளியே செலவு பண்ணுவீங்க? நான் சொல்ற வார்த்தைக்கு புரியுதா? நீ ஏற்கனவே கடன்காரையா, நீ எப்படி இன்னொருத்தருக்கு காசு கொடுப்ப? கொடுக்க மாட்டல. அதனாலதான் சொல்றேன், நான் உங்களை ஃப்ரீயா விட்டதுனால நீங்க என்ன பண்றீங்க? இப்ப அங்க கொடுத்து கடன்காரி ஆவீங்க. நான் எனக்கு கொடுத்து கடன்காரி ஆகுது, எனக்கு கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எனக்கு நீ வஞ்சனை பண்ணி எனக்கு என் மேல மண் இருந்தா கடவுள் மேல உனக்கு மண் உனக்கு எதுக்கு? நீ கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா பாரு, இப்ப போகும்போது எனக்கு 6000 ரூபாய் வைக்கணும். வட்டியோட ஆண்டு தருவார். அதாவது இங்க கொடுக்கல, அங்க அடிச்சு கொடுக்கும் போது வாங்கி கொடுத்துட வேண்டியது. அதனால இப்ப நான் சொல்றேன், இப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க யாருக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க யாரு? நீ அவிசுவாசம் சரியில்ல. அவர்கள் தேவனாய் இருப்பேன். நான் உங்களோட சொல்றாரு அந்த வசனத்தை 16ஆம் வசனத்தை நீங்க கடைசி பகுதி படிமா. அவர்கள் அதுல உலாவின் இடத்துல படிக்கும். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, இப்ப இருங்க, அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணா உன் குடும்பத்துக்குள்ள வாசம் பண்ணி அவர்களுக்கு உள்ளே மீனிங் என்ன? நமக்குள்ள அவர் என்ன செய்யறாரா? உலாவறாரா? ஆண்டவர் நமக்குள்ளே உலாவறாரா? குடும்பத்துக்குள்ள கிடையாது, அவர்களுக்குள்ளே சொன்னா வெளியில வாசம் பண்றது, உள்ளே உலாவுகிறாராம். தேவன் எங்க வாசம் பண்றாரு? எங்க உலாவுகிறார்? பாருங்க, எங்க வாசம் பண்றாரா? உள்ள உலாவறாரா? எங்க உலாவறாரா? உலாவுதல் என்ன தெரியுமா? உலாவுறதுன்னா அப்படியே ரவுண்ட் பண்றது, சுத்தி வரதா உலாவு. அப்ப ஆண்டவர் நமக்குள்ளே உலாவுகிறார். அவன் இப்ப உங்களுக்குள்ள என்ன உலாவிட்டு இருக்கு? அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப உங்களுக்குள்ள என்ன உலாவிட்டு இருக்கு? நிறைய நிறைய சொல்லி ஏதாவது வாய் பதில் சொல்றேன். அதெல்லாம் உலாவி உங்களை எப்படி பண்ணி வச்சிருந்தா இறுக்கி என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படி விழி புதுங்கி போகும்போது பைத்தியக்காரி மாதிரி ஏசுவது போகுது, கையில பைபிள், ஆனா மூளை குழம்பு போற மாதிரியே போகுது. சர்ச்சுக்கு போகும்போது குழப்பமே நீ வரலன்னா ஏதோ ஒரு ஆவி ஒண்ணு குழப்பிட்டே இருக்கு. அப்ப சர்ச்சுக்கு வந்து ஆராதனை பண்ணும்போது என்ன செய்யணும்? நீ விடுதலை ஆகும். நீ இங்கேயும் விடுதலை ஆக மாட்டேங்கிற, வசனத்திலையும் விடுதலை ஆக மாட்டேங்கிற. நீ எங்கதான் விடுதலை ஆகும்? நீங்க எங்கதான் விடுதலை ஆக போறீங்க? விடுதலை ஆக வேண்டிய இடத்துலயே நீ விடுதலை ஆகிறது எங்க யார் விடுதலையாக கூடும்? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படியானால் விடுதலையாக வேண்டிய இடம் இது. அப்படி நீ உட்கார்ந்து இருக்கும் போது, நீ வந்து நிற்கும் போதே, ஆண்டவரே என்னை விடுதலை பண்ண ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆவியில விடுதலை வேண்டும், எனக்குள் உலாவும் என்று நீ கேட்கணும் இல்லையா? ஆராதனை நேரத்துல நின்றுட்டே தூங்குறிய. சிலது முதல்ல மாதிரி கண்ணு அப்படியே அப்படி திறந்து பார்த்துட்டு இருக்குது. உன் துக்கம் தாழாம கதறி அழ வேண்டாமா? தேவ சமூகத்துல உன் பிரச்சனை உன் தலைக்கு மேல நிக்குது, கத்தியா நின்றுது. நீ கதறி அழ வேண்டாமா? கர்த்தருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த உங்களுடைய சமூகம் இல்லாம யார் என்னை விடுதலையா இருக்கு? நான் உன் வீடு உட்கார்ந்து அப்படியே அழுகுற மாதிரி வீடு அவங்க வீடு. நீ ஜெபிக்கிறதுக்கான இடமா உன் வீடு? நீ ஜெபிக்கியா வீட்டுல? கதறி அழுது ஜெபம் பண்ண முடியுமா? சுத்தி இருக்கலாம் வந்துவான், என்ன வயசுல வந்துட்டு அப்புறம் வந்து ஏதோ நடந்து போச்சு நினைச்சு வந்தேன், உன்னை சாவடிச்சிடும்.
சாவுக்கு வர மாதிரி வந்துடும் அவன் வீட்டுக்கு. உன் வீட்டுல கதறி அழுதினா சாவுக்கு வர மாதிரி திருவிழா வந்துடும் அவன் வீட்டுக்கு. அதுவே சர்ச்சில் வந்து கதறி அழுதா ஆண்டவரோட பிரசனம் தருவார், அவரை விடுவிப்பார். நீங்க வந்து கதறி அழ மாட்டாங்கிற இறுக்கி போய் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் ஆவி எல்லாரையும் டைட் ஆகுது. ஒருத்தரும் விடுதலை பாவம் கத்தி கத்தி அடிக்கிறார், அவன் மாட்டேன்னு அடிக்கிறான், ஒன்னும் வேலைக்காக மாட்டேங்குது. எங்க நீ எல்லா ஆவியும் அப்படியே கட்டி டிக்கிற மவுத்து விட்டுட்டி அவன் ஆவிய. விடுதலை இல்லாத ஒரு ஆவி என்னத்துக்கு? இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போகும்போது விடுதலையோடு நீ போக. நீ இந்த இடத்த விட்டு நீ விடுதலையோடு போவன்னா வாழ்நாள் நீ என்னைக்கு விடுதலையா போக முடியாது. இது உனக்கு விடுதலை தருகிற இடம். அவன் உன் துக்கத்தை மாற்றுகிற இடம், உன்னுடைய இருதயத்தின் கடினத்தை மாற்றுகிற இடம், உன் பாரத்தை அகற்றுகிற இடம், உனக்கு சமாதானம் தருகிற இடம் இதுதான். உன்னை சந்தோஷப்படுத்துகிற இடம் இதுதான். தேவன் உன் சமூகத்தை உன் இருதயத்துல உலாவினார், உன் உள்ளத்துல உலாவினார், உன் சரீரத்துல உலாவினார்னா உன் வாழ்க்கையே அப்படியே விரட்டி போட்டோம். அவன் யாருக்கு பிரச்சனை இல்லை. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் உயிர்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா சாவுன்னு ஒண்ணு இருக்கும். இந்த உலகத்துல பிறந்துட்டா கண்டிப்பா என்ன செய்யணும்? பிறக்கும் போது நம்ம மெடிக்கல் லைன்ல சொல்லுவாங்க, எத்தனையோ லட்ச கருமுட்டை உள்ள போவோம், சண்டை போட்டு ஒரு முட்டை மட்டும் உயிரோடு வரும். சண்டை போட்டுதான். அப்ப கர்ப்பப்பையிலேயே சண்டை போடுறதுதான் நம்முடைய நிலம். என்ன மனிதர்கள் யாரு? கர்ப்பப்பையிலேயே யார் போட்டு பண்ணவங்க? சண்டை போட்டு ஜெயிச்சவங்க. நம்மளாம் யாரு? கர்ப்பப்பையிலேயே சண்டை போட்டு ஜெயித்த ஆளுங்க. அவன் இப்ப போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்றது தெரியல சார், அப்படி சார், இப்படி சார், இது சார், பரவம் எல்லாம் பஞ்சப்பாட்டை பாடிக்கிட்டு. இயேசு உன்னை ரட்சித்திருக்கிறார், உனக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். அவர் உயிரை கொடுத்ததுனால இப்படி இருக்க சகோதரரே, அவர் உங்களுக்காக மரித்து, உங்களுக்காக மரித்து உயிர் திறந்திருக்க நீ அவருக்காக என்ன செய்ய வேண்டும்? வாழ்ந்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்ப சொல்லு, நான் இயேசுவுக்காக வாழ்வேன், நான் இயேசுவுக்காக வாழ்வேன். கை தூக்கு சொல்லு, வாய் திறந்து சொல்லு. இயேசு நாமத்துல வாயை திறந்து எல்லாரும் சொல்லணும். நான் சொல்லக்கூடாது, நீயே மனதார மனப்பூர்வமா சொல்லணும், இயேசுக்காக வாழ்வேன். நீ சொன்னா பொழைச்சா என்ன சாகும் பக்கத்துல இருந்து நான் சொன்னதை நீ சொன்னா நீ பொழைச்ச, இல்லன்னா சாவு பக்கத்துல இருக்கு. நீ சொல்லு, இப்ப நான் சொன்ன திரும்ப சொல்லு. கை தூக்கி சொல்லுவோமா? ஆமென். வாழ்வோம் பக்கத்துல இருக்கு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் இங்க சொல்லி இருக்கு. ரொம்ப அழகான வசனம். அந்த வசனத்தை நான் திரும்ப படிச்சு இந்த கிறுக்கி வச்சிருக்கேன். நீங்க பைபிள் வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும். அது எல்லாத்தையும் மார்க் பண்ணி கிறுக்கி வச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் உள்ள மறைந்து இருக்கிறது. அவர் சொல்றாரு அந்த 14ஆம் வசனத்துல, வாசம் பண்ணி உங்களுக்குள்ள உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பாங்க என்று தேவன் சொன்னபடியே. அப்ப உள்ள உலாவி வாசம் பண்ணினாவே நீங்க என்னவா மாறிடுறீங்க? ஆலயமாய் மாறிட்டீங்க. நீங்க ஒவ்வொருவரும் ஆலயம். தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் சந்தோஷமா இருக்குமா, துக்க வீடா இருக்குமா? ஆமென். அப்ப சாவு வீடா இருப்பீங்களா, சந்தோஷமான தேவ வாசம் பண்ணுற வீடா இருப்பீங்களா? அதே துக்கமா தான் சொல்றீங்க. துக்க வீடு சொல்லுவோமோ எல்லாம் ரெண்டு பேரும் முன்னாடி உட்கார்ந்து பைபிள படிக்கிறீங்க. ஆனா என்ன ஏன்னா உட்கார்ந்து படிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு நினைக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க. நீங்க ரெண்டு பேரும் தான் சொல்லுங்க. யார் சொன்னாங்க? சொல்றாங்க மகளும் அம்மாவும் நான் வாழ்வது இயேசுவுக்காக. ஆமென். நான் வாழ்வது ஆமென். நான் வாழ்வது இயேசுவுக்காக. நாங்கள் தேவனுடைய ஆலயமாக தேவனுடைய ஆலயமாக கூட்டமாக சுவாரமாக சொல்லுங்க. ஆமென். இப்போ நீங்க உண்மையா தேவனுடைய ஆலயம் இருக்கீங்களா? அப்ப சந்தோஷம் இருக்கணும். அப்ப தேவனுடைய ஆலயத்தில் தேவன் வாசம். அப்ப நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அப்ப நீங்க புது சிருஷ்டி, தேவனுடைய ஆலயத்திற்கு அடையாளம். நீங்கள் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப புது சிருஷ்டியை நாம் உண்டாக்குறதுனால புது சிருஷ்டியுடைய அடையாளம் என்ன? பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல புது சிருஷ்டி என்று சொன்னால் பாவம் இல்லாத ஒரு சரீரம். அப்ப புது சிருஷ்டியுடைய அந்த அடையாளத்துக்கு பவுல் கொடுக்கிறதான இந்த கொட்டேஷன் என்ன என்று சொன்னா, அவர் தேவனுடைய ஆலயம் என்று சொல்றார்.
அல்லேலூயா. அவ புது சிருஷ்டிக்கு அடையாளம் என்ன? இப்ப நீங்க புரியுதா உங்களுக்கு? நான் புது சிருஷ்டி சொல்லணும். நான் புது சிருஷ்டி, நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இனி அந்த பழைய விஷயங்கள் நான் சொல்றேன் இல்லையா, அவ யாரு? என்னது பழசு? என்னது பழசு? என்ன